பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்குடைய விவரங்கள், அதாவது அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட விக்டிம் தோழர் பொற்கொடி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய நிறுவனர் தலைவர் தோழர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தோழருடைய வழக்கில் இது வரைக்கும் அவங்க போட்ட பெட்டிஷன் என்ன, அவங்க என்ன மாதிரியான லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக விளக்கறதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்கோம். அந்த சம்பவத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 5/7/2024 அந்த அரசியல் படுகொலையானது வந்து நடக்குது. அதன் பின்னிட்டு ஒரு 3 மாதத்தில், அதாவது 1/10/2024 ஒரு 30 பேரை குற்றவாளியாக சேர்த்தி ஒரு சார்ஜ் ஷீட் வந்து அப்போ இருந்த தமிழ்நாடு அரசு உடைய காவல்துறை வந்து தாக்கல் பண்ணுது. அந்த சார்ஜ் ஷீட்டின் படி 3 கேங் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி முன் வச்சுருந்தாங்க. அதில் முதல் வந்து ஆற்காடு சுரேஷ் சம்பந்தமான ஒரு கேங்கும், சம்போ செந்தில் சம்பந்தமான ஒரு கேங்கும், அதுக்கப்புறம் சமீபத்தில் மறைந்த நாகேந்திரன் அவர்கள் சம்பந்தமாக அவரும் அவருடைய பையன் அஸ்வத்தாமன், அந்த 3 கேங்கும் ஒன்றா சேர்ந்து அவர்களுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக இந்த கொலையை வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி 30 அக்யூஸ்டை சேர்த்து உள்ள ஒரு சார்ஜ் ஷீட் வந்து போட்டிருந்தாங்க. சுமார் 5000 பக்கம் கொண்ட அந்த சார்ஜ் ஷீட்டு. அந்த சார்ஜ் ஷீட் வந்து உள்ளபடியே வந்து பிப்ரவரி மாதம் 2025 நீதிமன்றத்தில் எல்லா அக்யூஸ்டுக்கும் வந்து பென்ட்ரைவில் அப்போ இருந்த அப்பாயிண்ட் பண்ணியிருந்த ஸ்பெஷல் பிபி பென்ட்ரைவில் எல்லாத்தையும் காப்பீஸ் கொடுத்தாங்க பிப்ரவரி மாதம். அந்த சமயத்தில் வந்து பொற்கொடி தோழர் பிஎஸ்பியில் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை உடனடியாக வந்து இந்த சார்ஜ் ஷீட்டை படிக்கணும்னு சொல்லி ஒரு லீகல் டீம் வந்து கான்ஸ்டியூட் பண்ணாப்புல மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் தலைமையில் அவருடைய ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே போட்டு அந்த 3000 பக்கத்தை வந்து தனித்தனியாக பிரித்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, சிடிஆர் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் வந்து 161 ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பிரித்து நாங்கள் வந்து இந்த சார்ஜ் ஷீட் வந்து கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட் கிடையாது, ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, இது வந்து சிபிஐ எடுத்து போகணும்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ இருந்த பிஎஸ்பியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் முன்னெடுத்து செய்கிறோன்னு சொல்லி சொன்னாப்புல 5/7/2025 தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய முதல் நினைவு தினம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து வழக்குடைய சார்ஜ் ஷீட் போட்டு அதில் வந்து சில அக்யூஸ்டுகள் வந்து அட்வொகேட்டை வச்சு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ எந்த நடவடிக்கையுமே எடுக்காத காரணத்தினால இந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணால் முழு குற்றம் வெளியே வராது அப்படிங்கிற காரணத்தினால தோழர் பொற்கொடி வந்து வேகமாக இதை செய்யணும்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போ வந்து அப்போ இருந்த தலைமை வந்து சரியாக பண்ணல, அவங்க வந்து முழுசாக படிக்கலன்னு சொல்லி மனக்கசப்பு ஏற்படும் பொழுது இல்லை நாங்களே பண்ணுறோன்னு சொல்லி தோழர் பொற்கொடி வந்து ஒரு குவாஷ் பெட்டிஷனை நானே ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மே மாதம் தீர்மானம் செய்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவசரமாக வந்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்கு வந்து 20/6/2026 ஆம்ஸ்ட்ராங் தோழருடைய தம்பியின் பெயரால் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்கு தாக்கல் செய்ததோட முக்கியமான முகாந்திரம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிபிஐ மாற்றத்திற்கு டிஐ பரேட் நடத்தலை, அது மாதிரியான லீகல் பாயிண்ட்ஸ் முன் வச்சு பண்ணாங்க. அந்த சமயத்தில் வந்து சரி அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க, நம்ம எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்போ இருந்து திமுக அரசு இல்லை பொற்கொடி தோழர், அதாவது ஆக்சுவல் விக்டிம் ஆஃப் தி கிரைம், ஒய்ஃப் ஆஃப் தி டிசீஸ் வந்து ஷீ இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் இன்வெஸ்டிகேஷன், அவங்களே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னு பொய் பிரச்சாரம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போட்ட பெட்டிஷனுடைய கிரவுண்ட்ஸ் பார்த்து இல்லை இது பத்தாது, நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக காம்ப்ரிஹென்சிவாக நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் கிரவுண்ட்ஸோடு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி 30/7/2025 நாங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறோம். அந்த பெட்டிஷன் வந்து கிரிமினல் ஓபி 21665/2025. அந்த வழக்கு இன்ற அளவிலும் பெண்டிங்கில் தான் இருக்குது, அது வந்து முடித்து வைக்கப்படவில்லை. அந்த வழக்கு வந்து 4/8/2025 இதுக்கு முன்னர் தோழர்
கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை விசாரித்த அதே மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகனிடம் வந்து முன்பு வந்துச்சு. எங்களுடைய கிரவுண்ட்ஸையும் கேட்டாப்புல, எங்கள் பெட்டிஷனையும் பார்த்தாப்புல. ஆனால் நீதிமன்றம் 2 கேஸையும் ஒன்றா கிளப் பண்ணாமல் கிரிமினல் ஓபி அவங்க ஃபைல் பண்ண கிரிமினல் ஓபியை மட்டும் வந்து 24/9/2025 படி வழக்குடைய குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து அது வந்து சிபிஐக்கு வந்து மாற்றி வச்சுட்டாங்க. சிபிஐக்கு மாத்திர அந்த சமயத்தில் வழக்கோட குற்றப்பத்திரிகையே ரத்தாயிடுச்சுல்ல, அப்போது உள்ளே இருந்த அக்யூஸ்டு எல்லாத்தையுமே வந்து பெயிலில் விடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெயில் அப்ளிகேஷன் போட்டாப்புல. அந்த டைமில் அஸ்வத்தாமன் அப்படிங்கிற வரையறுக்கப்பட்ட குற்றவாளி வந்து இன்ட்ரீம் பெயில வெளியே போயிட்டார். அப்போது நாங்கள் எங்கள் தரப்பில் நாங்கள் வந்து இன்டர்வியூன் பண்ணோம். கீனோஸ் தோழர் தரப்பில் ஒருத்தர் இன்டர்வியூன் பண்ணாப்புல, அவங்களும் இன்டர்வியூன் பண்ணாப்புல. இந்த சமயத்தில் தமிழ்நாடு அரசு வந்து அந்த பெயில் அப்ளிகேஷனில் வழக்குடைய கோப்பு சிபிஐக்கு போச்சு அப்படின்னா, குற்றப்பத்திரிகை ரத்தாச்சு அப்படின்னா எல்லா அக்யூஸ்டும் வெளியே வந்துடுவாங்க, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாப்புல. அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் எஸ்எல்பி கிரிமினல் நம்பர் 15897 of 2025 அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வந்து அதில் லிமிட்டட் ஸ்கோப்பில் வந்து ஸ்டே கொடுத்தாங்க. என்னென்ன லிமிட்டட் ஸ்கோப்பு? அதாவது குற்றப்பத்திரிகை ரத்தானது வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது, ஆனால் டிரான்ஸ்ஃபர் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது செல்லும் அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையே அப்போ இருந்த திமுக அரசோட அறிவுறுத்தலின்படி இங்கே வந்து இந்த வழக்கில் பெயிலில் வந்து போலீஸார் சிபிஐ கிட்ட வந்து வழக்கு ஒப்படைக்கணும், ஆனால் ஒப்படைக்கவில்லை. வழக்கு கோப்பை சிபிஐடம் ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்டில் கண்டெம்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெயிலில் சிபிஐ ஃபைல்ஸை ஒப்படைக்கலை. உடனே வந்து அந்த நிர்பந்தத்தின் பேரில் நாங்கள் என்ன பண்ணுறோம், அடுத்த உச்சநீதிமன்றத்தில் போய் அடுத்த வாய்தாவில் போய் நாங்கள் எங்கள் வழக்கு வந்து அங்கே போய் நாங்கள் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ரெண்டும் ஒரே ப்ரேயர் தான். நாங்களும் சிபிஐக்கு கேட்குறோம், அவங்களும் சிபிஐக்கு கேட்குறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் கேட்குறோம். ஆனால் வந்து கிரவுண்ட்ஸ் வந்து அவங்க ரைஸ் பண்ண கிரவுண்டு வேறு, நாங்கள் ரைஸ் பண்ண கிரவுண்டு வேறு, நான் வந்து காம்ப்ரிஹென்சிவாக வந்து நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வாதம் பண்ணோம். அந்த வாதம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக வாய்தா ஆகிட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் 2026 தேர்தலுக்கு பின்பு ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் மே மாதம் இந்த வழக்கு திரும்ப வந்துச்சு. அப்போது தமிழ்நாடு அரசோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமலோ இல்லை தாமாகவோ வந்து ஒரு சீனியர் கவுன்சிலும் போன அரசு வக்கீலும் வந்து வந்தாங்க, அந்த வழக்கை நடத்துனாங்க. அப்போ நீதிபதி கேட்டார், இப்போ தானே ஆட்சி மாறிடுச்சு, நீங்கள் வந்து அப்பீலை வந்து கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை வித்ரா பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதன் பின்னிட்டு தோழர் பொற்கொடி அவர்கள் அவருடைய சொந்த முயற்சியில் எல்லா மினிஸ்டர் மூலமாகவும் எல்லாத்திற்கிட்டையும் வந்து கோரிக்கை வைத்தார்கள். தமிழ்நாடு அரசு அந்த அப்பீலை வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணணும். அதே சமயத்தில் என்னாச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. உடனே ஹைகோர்ட்டுக்கு வந்து நாங்கள் பெயில் போடுறோம், பொற்கொடி தோழர் சார்பில் வந்து பெயில் கேன்சலேஷன் போடுறோம். அந்த பெயில் கேன்சலேஷன் ஆகிடுது. அந்த பெயில் கேன்சலேஷனுக்கு மேலே பெயில் ரத்து செய்யப்பட்ட குற்றவாளிகள் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஆக சிபிஐ டிரான்ஸ்ஃபர் வழக்கு வந்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு, நாங்கள் வந்து இங்கே நடத்திட்டு இருக்கிற சிபிஐ டிரான்ஸ்ஃபர் வழக்குக்கான டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன், அப்புறம் கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கு எதிராக குற்றவாளிகள் போட்ட பெட்டிஷன், 3ம் ஒன்றா இணைத்து மேலே வந்து விசாரணையில் இருந்துச்சு. உள்ள சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தோழர் பொற்கொடியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு போன வாய்தாவில் சிபிஐயோடைய அப்பீலை வந்து நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாமல், இந்த வழக்கில் நாங்கள் மிக முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
சம்பவம் நடந்து சில மணி நேரத்துக்குள்ளாக அப்போ இருந்த காவல் உயரதிகாரிகள் வழக்கோட மொத்த சங்கதிகளையுமே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னாப்புல. அது எப்படி, எதன் அடிப்படையில் சொன்னாங்க அப்படிங்கிற கோணத்திலையும், திருவேங்கடம் சம்பந்தமான என்கவுண்டர் பண்ண அதே போலீஸ்காரங்க எப்படி எல்லாத்தையுமே வந்து விசாரித்தாங்க, அது வந்து ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. இந்த 2 பாயிண்ட் அடிப்படையிலையும் காவல்துறைக்குள்ள ஏதாவது ஊழல் இருந்திருக்கா, இல்லை அவர்களுக்குள்ள வந்து யாராவது உதவி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கோணத்தில் தனிப்பட்ட விசாரணையும் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் இங்கே போடப்பட்ட வழக்கு, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு சிபிஐ போடப்பட்ட வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றுங்கன்னு போட்ட வழக்கு. இதுக்கு மேலே வந்து காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் இருந்தாலும் அங்கே நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வழக்கு சிபிஐக்கு போன காரணத்தினால எங்களுடைய இடைக்கால மனு அங்கே முடித்து வைக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஃபர்தராக எங்களுடைய பெட்டிஷனில் போட்ட எல்லா லாக்யூனாவும், இன்வெஸ்டிகேஷன் லாக்யூனாவும் நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். எங்களுடைய பெட்டிஷனும் அவங்களுடைய பெட்டிஷனும் கோரிக்கை ஒன்று தான். ஆனால் அதில் இருக்கிற கிரவுண்ட்ஸ் வேறு. நாங்கள் கேட்டுக்கிறது காம்ப்ரிஹென்சிவாக கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். வெறும் ஒரே ஒரு ப்ரொசீஜர் லேப்ஸை வச்சு மட்டும் கேட்கல. இதுதான் வந்து பொற்கொடி தோழர் தொடர்ந்து அவருடைய அவருடைய பொற்கொடி தோழர் அவர் வந்து பெயில் ப்ரொசீடிங்கில் ஆகட்டும், இல்லை வந்து டிரான்ஸ்ஃபர் சிபிஐயில் ஆகட்டும், அந்த சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிற பொற்கொடி தோழர் இந்த வழக்கை வந்து, அதாவது தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சம்பந்தமாக பொற்கொடி தோழர் வந்து விசாரணை சமயத்திலும் சரி, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் சரி, பெயில் கேன்சல் பண்ணுறதுலையும் சரி, கவனமாக ஒன்று தான் வந்து எல்லா அட்வொகேட்ஸுக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று, இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது, இருக்கக்கூடிய சாட்சியங்கள் கலைக்கப்படக்கூடாது. அதே மாதிரி மூணாவது வந்து விடுபட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் கேப்ஸ் அதை வந்து முழுசாக வந்து அடைக்கணும். இதில் வந்து எந்த வகையான இது ஒரு அரசியல் படுகொலை என்பது சந்தேகம் கிடையாது. ஆனால் வழக்கை பொறுத்த வரைக்கும் அதை அரசியலாக்காமல் ப்ராப்பராக லீகலாக என்னென்ன ரிலீஃப்ஸ் இருக்கோ, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து விட்னஸுக்கான அங்கே அந்த சம்பவத்தை இடத்துல கூட மற்ற விட்னஸை விசாரிக்கிறதாகட்டும், அதே மாதிரி மிக முக்கியமாக இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், வழக்குடைய டீட்டெயில் கூட போகல, ஏன்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிருக்குது. வழக்குடைய டிரான்சாக்ஷன்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸில் பல டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பாதியிலே நின்றுருக்குது. இதெல்லாமே வந்து பேப்பரில் இருக்கக்கூடிய 3000 பக்கத்தை படித்த ஒருவரால் மட்டுமே வந்து எடுத்து முன்வைக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து முன்வச்சதன் அடிப்படையில் தான் தாவேக அரசு முகாந்திரம் இருந்த காரணத்தினால தான் இந்த விசாரணை சிபிஐக்கு போகணும். அப்போ தான் வந்து இந்த கொலையோடைய முழு வடிவம் கிடைக்கும். ஏன்னா 3 கேங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்கள் தரப்பில் நாங்கள் சொல்கிறது வந்து 3க்கும் மேற்பட்ட கேங் இருக்கிறாங்க. போன அரசில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கொலைக்கு முன்போ, கொலையின் சமயத்திலோ, கொலைக்கு பிறகோ இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சிலரை மறைக்கிறார்கள் அப்படிங்கிற முகாந்திரத்தையும் எடுத்து வச்சு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சிபிஐக்கு போனதுனால பொற்கொடி தோழருடைய லீகல் டீம் வந்து ஸ்டாப் ஆக மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருப்போம். ஏன்னா விக்டிம் பார்ட்டிசிபேஷன் இன் திஸ் கேஸ் இஸ் மஸ்ட். இதில் யார் விக்டிம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடிப்படை அறிவு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். விக்டிம் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் தி டிசீஸ். அது முக்கியமாக இதில் முதலாக வந்து வர்றது யார்? இந்த வழக்குடைய ஐவிட்னஸான தோழர் வீரமணி, இறந்தவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய தோழர் பொற்குடி, இவங்களாக தான் விக்டிம். இவங்களுடைய கிளைம்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும்.
இப்போ இவங்க வந்து வெறுமனே இந்த விசாரணை சிபிஐக்கு இப்போ போயிடுச்சுன்னு சொல்லி நிறுத்தி கொள்ள மாட்டோம். இதுக்கப்புறம் அந்த விசாரணையும் முழு வடிவம் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அந்த சாட்சியத்தை வந்து முழுசாக சொல்ல வைக்கணும், அந்த பொறுப்பு, இது எல்லாத்துலேயுமே விக்டிம் பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்குங்கிற ஸ்டெப்ஸு தொடர்ந்து எடுத்துகிட்டே வராங்க. அதனால் இந்த வழக்கில் பொற்கொடி தோழர் தனிப்பட்ட முறையிலும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்து அவர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த உந்துதலான தான் அந்த 3000-4000 பக்கத்தை தோழர் பாப்பா மோகன், சீனியர் பாப்பா மோகனுடைய லீகல் டீம் வந்து ஸ்ட்ராங்காக படித்து பிரித்து அதில் இருக்கிற லாக்கினாக மொத்தமாக நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். இதுதான் வந்து பொற்கொடி தோழர் இந்த வழக்குக்கு செய்து கொண்டிருப்பது. இதோடு அவங்க முடிக்க மாட்டாங்க, தொடருவாங்க. அது அவங்க தாமதப்படுத்தலாம் இல்லை, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பெயில் ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு பெட்டிஷனர் பேர் வரும், ரெண்டாவது போலீஸ்காரங்க பேர் வரும், மூணாவது சிபிஐ பேர் வரும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம், சுப்ரீம் கோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வழக்கு கோப்பை கொடுங்க அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படின்னாப்புல, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஆர்டர் காப்பிலே இருக்குது. ஏன்னா அதாவது இன்வெஸ்டிகேஷன் முழுசாக இல்லை. என்னென்னா அந்த உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனு, அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஒருத்தங்களாக கொண்டு போகிறாப்புல, பல வருஷமாக அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிற ஒரு நபருடைய பேங்க்கில் லட்சக்கணக்கில் பணம் வருது. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கணும்ல, அந்த ட்ரேஸை போய் பார்க்கணும்ல, அதை பார்க்கல. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்குமே இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய இவ்வளோ ஃபண்டு ஒதுக்கின போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால 2 அக்யூஸ்டை செக்யூர் பண்ண முடியல. அப்போது போன தமிழ்நாடு அரசு முக்கியமான குற்றவாளிகளை மறைச்சாங்க. இந்த வழக்கு விசாரணைக்காக சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு சிசி ராஜாவை போய் என்கவுண்டர் பண்ணணும்? இந்த வழக்கில் குற்றவாளி கிடையாது, திருவேங்கடம் இந்த வழக்கோட குற்றவாளி. ஆனால் சிசி ராஜா இந்த வழக்கோட குற்றவாளி கிடையாது. அந்த வழக்கோட அந்த என்கவுண்டர் என்னாச்சு? வீரப்பன் வழக்கில் ஐ ஷாட், நான் சுட்டேன்னு சொன்னால் எஃப்ஐஆர் போடணுங்கிற சட்டம். இந்த எஃப்ஐஆர் என்னாச்சு? திருவேங்கடம் எஃப்ஐஆர் தெரியாது, அந்த சிசி ராஜா எஃப்ஐஆர் என்னாச்சு தெரியாது. இப்போ இந்த மாதிரியா சம்மந்தமே இல்லாமல் அடுத்த லிங்க்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த லிங்க் எல்லாம் வந்து வெட்டி விட்டாங்க. அவர்களுடைய அந்த லீகல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரில. பட் ஆனால் ரிலீஃப் வந்து அவங்க போட்ட பெட்டிஷனில் வந்து 6வது மாதம் போடுறாங்க, நாங்கள் 7வது மாதம் போடுறோம். அந்த வழக்கை விசாரித்த அதே ஜட்ஜ் தான் எங்கள் வழக்கை விசாரிக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒரே ப்ரேயரில் வந்து 2 வழக்குகள் வந்துச்சு அப்படின்னா காமன் ஜட்ஜ்மெண்ட் போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து காமன் ஜட்ஜ்மெண்ட் வரல. அதனால தான் வந்து அந்த கேப்னால தான் வந்து பல வகையான சந்தேகங்கள் வருது, முன்வைக்கிறாங்க. அதில் 161 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தம்போது பொற்கொடி தோழராகட்டும் இல்லை இன்னும் மற்ற விட்னஸஸ் ஆகட்டும் சில நபர்களை இம்ப்ளிகேட் பண்ணியே சொன்னாங்க. அவர்கள் சம்பந்தமாக விசாரிக்க கூட இல்லை. அதுக்கு இல்லை, நான் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடியில் தான் நான் சொல்ல முடியும். அந்த அதாவது தமிழ்நாடு அரசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு மேலே எஸ்எல்பி மேலே போயிருக்கிறாங்க. அந்த வழக்கில் சிபிஐ வந்து எதிர்வுரை போட சொல்லி செப்டம்பர் மாதம் வழக்கு போட்டிருக்காங்க. நாங்கள் பெயிலை வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ண முக்கியமான கிரவுண்ட் என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் ஃபாரின்லேருந்து யாரும் வரல, வட இந்தியாவிலேருந்து யாரும் வரல, எல்லாம் பக்கத்து தெரு நம்பாளுங்க. அப்போது கனெக்டட், அதாவது கம்யூனிட்டியில் வெல் கனெக்டட் பர்சன்ஸாக இருக்கிறாங்க. இவர்களை நீங்கள் வெளியே விட்டீங்க அப்படின்னா விட்னஸஸ் எல்லாம் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து பயந்துருவாங்க அப்படிங்கிறது எங்கள் வாதமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறதா எங்களுக்கு இன்னும் பயம். ஏன்னா வழக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக, வழக்கு கோப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீதிமன்றத்தில் ஏறி நான் தான் பார்த்தேன், அவர் தான் வெட்டினார், இவர் தான் நின்னார்னு சொன்னால் தான் எவிடன்ஸின் அடிப்படையில் தான் வந்து தண்டிக்க முடியும். அந்த பயம் எங்களுக்கு எப்பயுமே இருக்குது. விட்னஸ் ப்ரொடக்ஷன் போன தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. அதுதான் எங்கள் குற்றச்சாட்டு, பிடிபடலையே தான் குற்றச்சாட்டு.
ஆமாம், போலீஸ்காரங்க வந்து என்ன தியரி சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து அவரை வந்து வெட்டி கொள்கிற மாதிரியும், தப்பிச்சு வந்தாங்கன்னா ஒரு பாம் இருக்கிற மாதிரியும், இல்லாட்டினா வந்து தப்பிச்சு பிறகு சில பேர் துப்பாக்கி இருந்த மாதிரியும் வந்து ஒரு தியரி சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து வெட்டிட்டாங்க அப்படிங்கிறத போலீஸோட தியரி இந்த வழக்குப்படி. ஆக்சுவலாக க்ரைம் டிடெக்ஷன், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ரெண்டு இருக்குது. க்ரைம் டிடெக்ஷனுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த குற்றத்தை இவர் பண்ணாருங்கிறத நம்ம வந்து இருக்கக்கூடிய சங்கதியின் அடிப்படையில் இது பண்ணிக்கலாம். நாங்கள் கேட்குறது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். நாங்கள் இதெல்லாம் விஷயங்கள் சொல்லி சொல்கிறோம். போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நாங்கள் ரைஸ் பண்ண இன்னொரு முக்கியமான கிரவுண்ட் என்ன அப்படின்னா, சம்பவம் நடந்த சில மணி நேரத்தில் வழக்கோடைய முழு விவரத்தையும் வச்சு எப்படி ஒரு பேட்டி கொடுக்க முடியும்? அக்கரன்ஸு, கம்ப்ளைண்ட்டு, எஃப்ஐஆர், இன்வெஸ்டிகேஷன், அரெஸ்ட்டு, அந்த விவரத்தை வந்து உன் டேபிளில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் இன்வெஸ்டிகேஷனுக்கு இது கொடுக்கணும். இது எப்படி அதுக்குள்ளே எல்லாமே பண்ண முடியும்? தோளுடைய பிரேதம் முழுவதும் அடைவதற்கு அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க வந்து ஆற்காடு சுரேஷ் அவருடைய கொலைக்காக ரிட்டாலியேஷன் எல்லா ஸ்டோரியும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்களே எப்படி? இல்லை உள்ளபடியே இல்லை. இதில் ஆற்காடு சுரேஷ் வழக்கில் வந்து தோழர் ஆம்ஸ்ட்ராங்க்கு தொடர்பு இருப்பதாக, ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் ஒரு துளி வார்த்தை கூட கிடையாது. அந்த கொலை வழக்கு போட்டதும் போலீஸ் தான். அந்த கொலை வழக்கோட கோப்பை எடுத்து பாருங்கள், அதில் ஆம்ஸ்ட்ராங் தோழருடைய பெயர் எந்த இடத்திலும் வரவில்லை. போலீஸோட கேவலமான புத்தி என்ன அப்படின்னா, ஒரு மாபெரும் தலைவரை தலித்தாக இருந்தால் அவர் வந்து இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டாருங்கிற வந்து இலக்காரப்படுத்துறது தான் வந்து தமிழ்நாடு போலீஸோட கேவலமான முறை. அது வந்து இந்த காரணத்துக்காக பண்ணாங்கன்னு ஒரு அரசியல் படுகொலைக்கு வேறு சாயம் பூசுறதா தவிர மற்றபடி உண்மையாலுமே அது கிடையாது. போலீஸோடைய வழக்கு கோப்பு தான் ஆற்காடு சுரேஷோடைய வழக்கு கோப்பு. அதில் வந்து இவர் பேர் வருதா? இது சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் சொல்றீங்க. நீங்க பேசிருக்கீங்க. இல்ல வேற அவங்க क्वेश्चन பண்ணா நம்ம வாலண்டியர் அவங்க வேற क्वेश्चन தான் நம்ம என்ன சொல்றீங்க? மெயின் சிபிஐ இப்போ இல்ல புரியல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு வந்து முதல் முறையா சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி எபோவ் ஆல் சஸ்பிஷன் அப்படிம்பாங்க. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எங்களுடைய குற்றச்சாட்டின்படி போன ஆட்சியில் இருந்த முக்கியமான நபர்கள் இந்த கொலையில் இருக்கிற காரணத்தினால இது வந்து இண்டிபெண்ட்டாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நாங்கள் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி கேட்கும் பொழுது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து யூனியன் கவர்மெண்டோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்குக்காக டிஎம்கே கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்குக்காக வச்ச சீனியர் கவுன்சிலுக்கு மக்கள் வரி பணம் குறைஞ்சது எவ்வளோ லட்சம் செலவு பண்ணால் நமக்கு தெரியாது. ஏன் இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி இந்த வழக்கை தான் பிடிச்சி வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இத்தனைக்கும் ஏப்ரல் மாதம் ஆட்சி மாறினதுக்கப்புறம் 21/5 வந்த விசாரணையில் கூட அந்த சீனியர் கவுன்சில் வந்து பேசுகிறாரு. அவருக்கு கொடுத்த ஃபீஸு நம்ம வரி பணம். நான் கேட்குறது, திமுக அரசு இன்வால்வ் ஆன இருக்கக்கூடிய ஆட்கள் இன்வால்வ் ஆன காரணத்தினால தான் போலீஸ் வந்து சீனியர் கவுன்சில் வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த அரசு வந்து இந்த சந்தேகங்கள்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்து அங்கே மாற்றுறோம் அப்படிங்கிறத வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக அவங்க அதிகாரத்தை இந்த வழக்கில் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சிபிஐ கேட்டு தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். சிபிஐ கேட்கலன்றாங்கல்ல. இதை கடந்து இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, பொற்குடி தோழருக்கு இருக்கக்கூடிய பெரிய அழுத்தம் என்பது அரசியல் ரீதியான கொலைகளில் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய மனைவி நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு நடத்துறதுக்கான கண்டியூசிவ் கிளைமேட்டை வந்து உருவாக்கணும். அரசியல் இருக்கிறனால, ஏன்னா தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தொடர்ந்து சிபிஐ விசாரணை கேட்டு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க பல போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னைக்கு அவங்க ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது வந்து
இன்னொரு வகையில் தோழர் பொற்கொடியை மட்டும் தாக்குறது கிடையாது. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மற்ற வல்னரபிள் விட்னஸஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மிரட்டுறதுக்காக தான் தோழர் பொற்கொடியை வந்து தாக்குறாங்க. நீ சாட்சி சொல்லாத, ஏன்னா இந்த வழக்கை நின்று நடத்தி கொண்டிருக்கிற பொற்கொடி தோழர் மேலேயே நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுறோம் பாரு அப்படின்ட்டு தான் அவர்களுக்கு எதிராக இப்போ வந்து எல்லா யூடியூபர்ஸும் பொய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இன்னொரு வகையில் விட்னஸை டேம்பர் பண்ணுறதுக்காக சொல்கிறது தான். டேம்பர் இல்லை, மிரட்டுறதுக்காக. நாங்கள் வந்து பெயில் என்ன சொன்னோம், விட்னஸ் அவங்க மிரட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னோம். இப்போ பொற்கொடி தோழரை வந்து யூடியூபரில் அட்டாக் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் விட்னஸை மிரட்டுறதுக்காக. சிபிஐ விசாரணையில் நீ யாரும் வாய் பேசாதன்னு சொல்கிறதுக்காக தான் யூடியூபர்ஸ் இன்னைக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அது வந்து அது வந்து பார்ட்டி ஆர்கனைசர்ஸ் வந்து இன்னும் பெட்டராக சொல்லுவாங்க அதில் யார் யாருன்ட்டு. ஓகே ஓகே இங்கே வந்துருங்க ஒரு ஸ்டெப் இங்கே வந்துருங்க. அனைவருக்கும் ஜெய்பீம். நான் முத்துகிருஷ்ணனுடைய பெயர். நான் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலராக பொறுப்பு வகித்து வருகிறேன். சகோதரர்களே, இந்த ஊடக சந்திப்பை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கானது சிபிஐக்கு செல்வதற்கு வழிவகுக்கின்ற வகையிலே திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெற்ற தமிழக அரசிற்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவருடைய சார்பாகவும் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத்தான் நாங்கள் அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட 2 ஆண்டு காலமாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தமிழக முதல்வருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, முதலில் இப்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் திரு சுபாஷ் அவர்கள் இந்த வழக்கில் எங்களுடைய அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னென்ன முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்தார் என்பதை மிக தெளிவாக திறம்பட சட்ட விளக்கங்களோடு உங்களிடத்திலே பகிர்ந்தார். முக்கியமாக இந்த செய்தியாளர் சந்திப்பு எதற்கென்று சொன்னால், கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கிற அவரின் மீது நில மோசடி வழக்கு, மாமூல் வசூலித்த வழக்கெல்லாம் இருக்கிறது. வராகி என்கின்ற நபர் தொடர்ந்து காணொளிகளை வார் ரூம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து எங்களுடைய அன்னியாரை கொச்சப்படுத்துகின்ற வகையிலே தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். அதைப்போல இதற்கு முன்னால் மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற வயதான காலத்தில் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் நிதானத்தை இழந்து ஒரு கட்டுப்பாடை இழந்து ஊடகத்திலே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பெயரை சொல்லி புகழ் வெளிச்சம் தேட வேண்டும் என்பதற்காக தமிழா பாண்டியன் என்கின்ற ஒரு நபர் ஆகிய இந்த 2 நபர்களும் தொடர்ச்சியாக அன்னியார் மீது வன்மமான கருத்துக்களை, அவதூறு கருத்துக்களை அவர்களை குறிவைத்து வேண்டுமென்றே தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். அன்னியார் அவர்கள் தொடர்ந்து அண்ணன் இறந்த அந்த நிமிடத்திலிருந்து தொடர்ச்சியாக அண்ணனுடைய படுகொலை வழக்கில் அவருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோள், அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவர்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. அந்த குறிக்கோளை மையப்படுத்தி தொடர்ந்து அவர்கள் பயணித்து வருகிறார்கள். ஆக இந்த சூழலிலே தொடர்ச்சியாக இந்த யூடியூபர்கள் அன்னியாரை கொச்சைப்படுத்தி பேசி வருகிறார்கள். இந்த அண்ணன் படுகொலை நிகழ்ந்தவுடன் அன்னியார் அவர்கள் 9/8/2024 அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட ஒரே மாதத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்பதற்காக அன்னியார் அவர்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். ஊடகத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருக்கும்
நன்றாக தெரியும். அதன் தொடர்ச்சியாக அன்னியார் தமிழகத்தினுடைய உயர் காவல் அதிகாரிகளை எல்லாம் தொடர்ச்சியாக வழக்கறிஞர் மூலமாகவும் அவரே சில முக்கிய அதிகாரிகளை நேரடியாக சந்தித்தும் அண்ணனுடைய படுகொலையில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும், குற்றவாளிகள் அனைவரும் முழுவதுமாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக போராடி வந்தார். இந்த நிலையிலே என்னுடைய புத்தக வெளியீட்டு விழா 16/11/2024 அன்று என்னுடைய புத்தகம் காலம் தந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற நூல் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வெளியிடப்பட்டது. அன்று மாலை முக்கியமான வழக்கறிஞர்களை ஐயா பாப்பா மோகன் உட்பட எல்லா முக்கியமான வழக்கறிஞர்களையும் அன்னியார் தனது வீட்டிற்கு அழைத்து வழக்கு தொய்வாக போய்கொண்டிருக்கிறது, அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அன்னியார் எல்லா சீனியர் அட்வொகேட்ஸுக்கும் கூடயும் அன்னியார் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார். அந்த கூட்டத்தின் இறுதியில் எல்லா வழக்கறிஞர்களுடைய ஒப்பீனியன் ஒருமித்த கருத்து என்னடான்னா, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது, பார்ப்போம், ஒரு கட்டத்தில் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக நடக்கலைன்னா நம்ம சிபிஐக்கு போவோம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இந்த நேரத்திலே அன்னியாருக்கு சிறைச்சாலையிலிருந்து, அதாவது பூந்தமல்லி சப்ஜெக்டில் அடைக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் தரப்பிலிருந்து அன்னியாருக்கு கொலை மிரட்டல் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்திலே அன்னியார் அவர்கள் கமிஷனரிடம் பேசி அந்த குற்றவாளிகளை பூந்தமல்லி சிறையிலிருந்து புழல் சிறைக்கு எடுத்து சென்று அடைக்கும்படி செய்தார். அப்படி அந்த பூந்தமல்லி சிறையிலே காவல்துறையினர் ஆய்வு மேற்கொள்கின்ற போது 10 செல்போன்கள் அந்த பூந்தமல்லி சிறையிலே பணம் போன்றவை கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையிலே அன்னியார் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை கைவிடாமல் செய்து கொண்டிருந்த நேரத்தில் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயர் நீதிமன்றத்திலே சிபிஐ கேட்டு அவர் பெட்டிஷன் போடுறார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பெட்டிஷன் போடுகின்ற சமயத்திலேயே வழக்கறிஞர்களோடு அன்னியார் அவர்கள் எந்தெந்த கிரவுண்ட்ஸ்லாம் நம்ம பெட்டிஷன் போடலான்ற ஒரு டிஸ்கஷனில் இருந்தாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய சமத்துவ தலைவருடைய சகோதரர் கீனோஸ் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் சிபிஐ கேட்டு பெட்டிஷன் போடுறாங்க. இந்த பெட்டிஷனில் அன்னியார் கேட்கணும்னு நினச்ச சில முக்கியமான கிரவுண்ட்ஸுங்களை மையப்படுத்தி அடுத்த கட்டமாக அன்னியார் வந்து ஒரு பெட்டிஷனை சிபிஐ கேட்டு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. எந்த ஜட்ஜு வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டாரோ அதே ஜட்ஜு வந்து அன்னியார் கொடுத்த பெட்டிஷனை ஏற்றுக்கொள்கிறாரு. அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நடக்குது. அதில் அன்னி முக்கியமாக கேட்ட ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமத்துவ தலைவருடைய படுகொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளிகளாக கருதப்படுகிற சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன், ஹரிகரன் போன்ற முக்கியமான குற்றவாளிகள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த வழக்கில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தன்னிச்சையாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அந்த வழக்கை பதிய வேண்டும். எனவே அண்ணனுடைய படுகொலை வழக்கை, சமத்துவத்தினுடைய படுகொலை வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிய செய்ய வேண்டும். இது அவருடைய முதல் கோரிக்கை. ரெண்டாவது, நம்முடைய என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் மர்மமான முறையில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அது எப்படி, அது சம்பந்தமான உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும். இது ரெண்டாவது முக்கியமானது. மூணாவது, நம்முடைய தோழர் பாப்பா மோகன் அவர்கள் வந்து பிபியாக நியமிக்கப்படணும், அதாவது பப்ளிக் அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட வேண்டும். இது அவருடைய முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி அன்னியார் வந்து போலீஸ் முறையாக விசாரிக்கவில்லை என்பதற்காகத்தான் அவர் அந்த சிபிஐ பெட்டிஷனில் இந்த காரணங்களை எல்லாம் குறிப்பிட்டு அவங்க பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது, இந்த 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 வழக்கு போய்கிட்டு இருக்கும்போதே அன்னியார் அவர்கள் மிக முக்கியமாக எல்லாரிடத்துலையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, தமிழ்நாடு முழுமைக்கும், சென்னை தொடங்கி தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக திமுக சிபிஐக்கு மாற்றாத திமுக அரசை கண்டித்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஆர்ப்பாட்டங்களை நடத்த செய்தார். அதன் பின்னர் இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த தருவாயிலே தேர்தல் வந்துவிட்டது. அந்த 3 மாத காலம் அன்னியார் தேர்தலில் போட்டியிட்டதால்
அதிலே அவர்கள் சிறிது கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். உள்மனதிலே அந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த தேர்தல் பணிகளிடையே அவரால் அந்த வழக்கு சார்ந்த அந்த ஃபாலோ செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்நியார் உடனடியாக அந்த வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை, அந்த தோல்வியை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை. உடனடியாக அண்ணனுடைய வழக்கிலே தீர்வு காண வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக அதிகாரிகளிடமும் வழக்கறிஞர்களிடம் தொடர்ச்சியாக அந்நியார் அவர்கள் பேசி வந்தார். இந்த நிலையிலே சமத்துவ தலைவருடைய 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் சங்கமம் சார்ந்து நாங்கள் பத்திரிகை கொடுத்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை எங்களுடைய அந்நியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், நான், இன்னும் கட்சியில் இருக்கிற முக்கிய நபர்கள் நேரில் சென்று சந்தித்து அவரிடத்துல பேசும்போது சொன்னோம், அண்ணனுடைய வழக்கு சிபிஐக்கு போகணும், அதுக்காக நாங்கள் முதலமைச்சரை சந்திக்கணும், நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தெளிவாக சொன்னார், இதற்கு முக்கியமான செக்ரட்டரி லட்சுமி பிரியா மேடம் தான், நான் ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய அந்த தொடர்ச்சியான அந்த முன்னெடுப்பை தாவேக அரசு, தமிழக அரசு கவனித்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே உங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும், கவலைப்படாதீர்கள் அண்ணி, நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா சார் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். அதன் பிறகு நான் மறுபடியும் மீண்டும் அவர் சொன்ன பிறகும் கூட நான் லட்சுமி பிரியா மேடமை நேரடியாக சந்தித்து சிஎம்ஐ சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டோம். ஆக சிஎம்ஐ சந்திப்பதற்கான நாங்கள் முயற்சியில் ஈடுபட்டிருந்த இந்த நேரத்தில் தான் அமைச்சர்கள் சொன்னதை போல இந்த சிபிஐ வழக்கு திமுக அரசு மேல்முறையீடு செய்திருந்த அந்த மனுவை தாவேக அரசு முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அதை வாபஸ் பெற்று அதை சிபிஐக்கு செல்வதற்கு வழிவகுத்தார். இதன் தொடர்ச்சியாக ஆதவ் அர்ஜுன் கூட, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கூட அவங்களுடைய செயற்குழு நடைபெறுகின்ற பொழுது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுவதற்கு ஒரே காரணம், அது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கோரிக்கை தான் என்று பேசிய காணொளி இன்னமும் வலைதளங்களில் கிடக்கிறது, சென்று பாருங்கள். ஆகவே தொடர்ச்சியாக 2 ஆண்டு காலமாக அந்நியார் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கணவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கை குழந்தையை சுமந்து கொண்டு அவர்கள் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர் மணி ஒரு பேட்டியிலே சொன்னார், சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வாழ்கின்ற காலகட்டத்திலே அவர் பேரை சொல்லி எழுதுவதற்கு கூட பயப்படுவார்கள், தயங்குவார்கள், தலித் தலைவர்கள் என்றுதான், வடசென்னையினுடைய தலித் தலைவர் என்றுதான் எழுதுவார்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லாத சூழலில் தன்னுடைய கணவனுக்காக தொடர்ச்சியாக எல்லாவற்றையும் மறந்து போராடுகின்ற அந்த தெய்வத்தை, அந்த எங்களுடைய அந்நியாரை கொச்சப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு பணத்திற்காகவும் புகழுக்காகவும் யாரோ பின்னாடி இருந்து தூண்டுகின்ற அந்த தூண்டுதலுக்கு இணங்க இந்த வராகி என்கின்ற பத்திரிகையாளரும் நம்முடைய தமிழா பாண்டியன் என்கின்ற இந்த 2 பத்திரிகையாளரும் தொடர்ச்சியாக அந்நியார் மீது அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். முக்கியமாக காவல்துறைக்கு அந்நியார் சரண்டர் ஆயிட்டாங்க, அவங்க கூட டைப் ஆயிட்டாங்க, காவல்துறையோடு அவங்க ஒத்து போயிட்டாங்க என்ற குற்றச்சாட்டை அவர்கள் அவதூறாக முன்வைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், காவல்துறையோடு அவர்கள் உடன்பட்டு போயிருந்தால் அவர் ஏன் திருவேங்கடம் என்கவுண்டரை ஏன் மர்மமான முறையில் செய்தீர்கள் என்று கேள்வி கேட்க வேண்டும். ஏன் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியவில்லை என்று ஏன் அவர்கள் கேட்க வேண்டும். தொடர்ச்சியாக அவர்கள் இந்த போராட்டத்திலே அவர்கள் தொடர்ச்சியாக கேட்டு வந்த சிபிஐ பெட்டிஷனில் கூட அவங்க கேட்டு வந்த கோரிக்கை அத்தனையும் காவல்துறைக்கு எதிரானது தான். ஆனால் காவல்துறைக்கு அந்நியார் அவர்கள் உடன்பட்டு போய்விட்டதாக ஒரு போலியான குற்றச்சாட்டை வராகி முன்வைக்கிறார். அது மட்டுமல்ல, அந்நியார் யாரோ ஒரு பாம் சரவணன் என்கின்ற நபருடைய மனைவியோடு சேர்ந்து கொண்டு பிஎஸ்பியை கைப்பற்ற முயற்சித்தார் என்று அபாண்டமாக பழி சுமத்துகிறார், அபாண்டமாக ஆதாரமற்று குற்றம் சாட்டுகிறார். அன்றைய சூழலில் அண்ணன் இறந்த காலகட்டத்தில் பிஎஸ்பி தலைமை அந்நியாரை தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அவரிடத்தில் கெஞ்சினார்கள், கூத்தாடினார்கள். ஆனால் எனக்கு பதவி ஆசை இல்லை, அவரோடு அது முடிந்து போகட்டும் என்று சொல்லி
கையில் வைத்திருந்த பதவியை விட்டுக் கொடுத்தவர் அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். கையில் வைத்திருந்த பதவியை அவர்கள் எதற்கு கைப்பற்ற வேண்டும்? ஆக இப்படியெல்லாம் திரித்து அவர்கள் மீது இழித்தும் பழித்தும் அவர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்று இந்த வராகி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நேற்று அவர் பேசுகின்ற பொழுது அந்த சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சொந்த அண்ணன் வீரமணி அவர்தான் பெட்டிஷனர், அவர்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். அவரை வீரமில்லாத மணி என்று அவர் சொல்லுகிறார். அண்ணன் அவர்கள் அண்ணனுடைய படுகொலை அரங்கேறுகின்ற பொழுது தன் தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சென்று அவருக்கு விழுகின்ற அந்த வெட்டை வாங்கி கீழே மயங்கி விழுந்தவர் அண்ணன் வீரமணி அவர்கள். அப்பேற்பட்ட அண்ணனை, சகோதரனை தன்னுடைய சொந்த லாபத்திற்காக, ஊடகத்தினுடைய புகழ் வெளிச்சத்திற்காக நேற்று அவர் அவதூறாக பேசுகிறார். அது மட்டுமல்ல, அந்நியாரை தவறான பாதையில் தவறான நபர்களுடன் தவறான செயல்பாடுகளை, சகோதரர்களே, ஊடகத்தை சார்ந்த சகோதரர்களே, உங்களை பார்த்து நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். ஒரு பெண்ணை அவதூறாக பேசுவதே தவறு. அதிலும் அவர் தலித் சமூகத்தை சார்ந்த பெண். வெறுமனே அவர் தலித் சமூகத்தை சார்ந்த பெண் மட்டுமல்ல, ஒரு தலித் சமூகத்தினுடைய தலைவர், பெண் தலைவர். அப்படி இருக்கிற ஒரு தலைவரை மிக சாதாரணமாக வராகி இது போன்ற அவதூறு வார்த்தைகளை பேசி அவரை காயப்படுத்துகிறார். எனவே இங்கே தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக கூடியிருக்கிற நாங்கள் வராகியின் மீதும் தொடர்ச்சியாக வலைதளங்களிலே அந்நியார் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிற வராகியின் மீதும் தமிழா பாண்டியன் மீதும் தமிழக காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். அதை போல இவங்க எப்படிப்பட்ட மனைவி என்கின்ற தொனியிலே அவரை குறித்து அவதூறாக அவர் பேசுகிறார். சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அந்நியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர், ஊன்றுகோலாக இருந்தவர். சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீண்ட காலம் காத்திருந்தவர். சமத்துவ தலைவர் அரசியலிலே வளர்ச்சி பெறுவதற்காக மிகப்பெரிய பங்காற்றியவர். இன்று சமத்துவ தலைவர் இறந்த பிறகும் கூட தமிழகம் முழுமைக்கும் சமத்துவ தலைவருடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்கின்ற அந்த இயக்கத்தை துவங்கி கைக்குழந்தையோடு தமிழகம் முழுமைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற ஒரு தலைவர். இவ்வளவு சோகங்களுக்கு மத்தியிலும் சமூக பணி செய்கின்ற ஒரு மகத்தான தலைவர். அப்பேற்பட்ட தலைவரை வேண்டுமென்றே யாருடைய தூண்டுதலின் பேரிலோ இவர் இப்படியெல்லாம் பேசி யாரை காப்பாற்ற விரும்புகிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. வராகியும் தமிழா பாண்டியனும் யாரை காப்பாற்ற விரும்புகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே சிபிஐ இவர்களையும் அழைத்து வந்து இந்த விசாரணையிலே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இனிமேல் அந்நியார் குறித்தோ அல்லது அந்நியார் குடும்பத்தை குறித்தோ அவதூறாக பேசினால் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி பொறுத்து கொள்ள மாட்டோம். இந்த இரு பத்திரிகையாளர்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம். சட்ட ரீதியாக அவர்கள் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்கின்ற எச்சரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கூட பல ரவுடிகளோடு தொடர்பு படுத்தி பேசுவதை இன்றைக்கு இருக்கிற யூடியூபர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். சமத்துவ தலைவர் அனைவரோடும் அன்பாக சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவர், ஒரு ஒப்பற்ற தலைவர். அந்த தலைவர் மீது இது போன்ற அவதூறுகளை பரப்புவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சமத்துவ தலைவர் எத்தகைய பணிகளை மக்களுக்கு செய்தார் என்பதை நாடறியும். எனவே சமத்துவ தலைவர் மீதோ அல்லது சமத்துவ தலைவர் குடும்பத்தின் மீதோ அல்லது எங்களுடைய அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீதோ தொடர்ச்சியாக ஊடகங்கள் வன்மத்தை கக்குவது, பின்னால் இருந்து இயக்குகிற சில நபர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அந்நியார் குறித்து அவதூறாக பேசுவது, இதையெல்லாம் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தி கொள்ளாவிட்டால் எங்களுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக அந்நியார் அவர்கள் எத்தகைய முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் இந்த வேலையற்ற வராகியும் இந்த வேலையில்லாத தமிழா பாண்டியனும்
அந்நியார் அவர்கள் 0.01% கூட அண்ணனுடைய சிபிஐ வழக்குக்காக போராடவில்லை என்று சொல்லி வருகிறார்கள். எனவே இதெல்லாம் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்காது என்பதை இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த தமிழா பாண்டியன் அவரே பேட்டியில் சொல்லியிருக்கிறார், ஊடகவியலாளர்கள்லாம் சில பேர் சைக்கோவா, மனநிலை பாதிக்கப்பட்டவனா, மொல்ல மாதிரியா இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை யாரை சொல்கிறார், அவரே சொல்லிக்கிறாரான்றது எங்களுக்கு தெரியலை. அதனால் அந்நியார் குறித்து அவதூறு பேசுவதை இதோடு யூடியூப் மட்டுமல்ல அத்தனை ஊடகம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். யார் அந்நியாருக்கு எதிராக பேசினாலும், அந்த தெய்வத்தை பற்றி யார் இனிமேல் அவதூறாக பேசினாலும் மிக மோசமான சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் அத்தனை பொறுப்பாளர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம், ஜெய் ஆம்ஸ்ட்ராங்.